ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் உயிர்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. இங்க வா. அத்தை உங்களை கடைக்கு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தை வாங்கி கொடுக்கறேன். சரியா? மம்மிக்கு டாட்டா காட்டுங்க. டாட்டா காட்டுங்க. பரமலிகா, அம்மா அக்கா வெண்ணிலா, அக்கா என்னக்கா நீ? உனக்கு நாங்கெல்லாம் மனசுல இல்லாம போயிட்டுமா? ஏங்க இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போன? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னடி செய்யறது? கஷ்டம்னு வந்துட்டா வேற என்னடி செய்ய முடியும்? அதுக்காக சாகணும்னு நான் நினைப்பேன். ஏன் மாமா நீங்களும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே? அது வெண்ணிலா, மாமா கொஞ்சமா அகலகால் வச்சுனேன். வேற ஒண்ணு இல்ல, இந்த ரியல் எஸ்டேட் தான். பூமியில வருமானம் அதிகமா இருக்குன்னு எல்லா பணத்தையும் போட்டு பெரிய லேண்ட் ஒன்று வாங்கி போட்டேன். பிளாட் வித்துருச்சுன்னு வையே, நான் தான் அந்த ஊர்ல பெரிய ராஜா. அந்த இடத்துல சின்ன ஒரு லிட்டிகேஷன் ஆயி போச்சு. அதான் இப்ப சிக்கலு. இந்த பார், ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாரு, நம்ம ஊர்லயே நான் தான் ராஜா. வெண்ணிலா, இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடட்டும். ரெடியா இருக்கானே? மாமா வந்து உட்காருங்க. அக்கா நீயும் வா. சாப்பிடணுமா? இல்ல மாமனார் வீட்டுல கை நினைக்க வேணாமேன்னு பார்த்தேன். வந்தமா வேலையை முடிச்சோமா சட்டுப்புன்னு கிளம்பணுமான்னு இருக்கும்ல. சாப்பாட்டுக்கு உட்காந்தா மரியாதை இல்லாம போயிடுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருமா. அப்படியா? மாமா எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க. ஐயோ பாசக்கார பயப்பிள்ளையா இருக்கு. மாமாவை சாப்பிடாம அனுப்ப மாட்ட போல. சரி என்னமா செஞ்சு வச்சிருக்க? இட்லியும் பூரியும் மாமா. ஓகே, ஒரு 4 பூரி போதுமா? ஏன்னா மாமா ஆயில் கொலஸ்ட்ரால் நிறைய எடுத்துக்கிறது இல்ல. அப்படியே சூடா 2 இட்லி. மாமா சாப்பிடலாம். வெண்ணில வருத்தப்பட போகுது. சாப்பிட்டு வந்துடும் மாமா. ஐயோ உட்காரு. இட்லி சூடா இருக்குல்லம்மா? சூடா இருக்கு. மாமா எப்பவுமே சூடா தான் சாப்பிடுவேன். அவளுக்கு ஒண்ணு போதுமா? உடம்பு ஏறிட போகுது. எனக்கு வை. வெய்மா வைமா. ஒரு சட்னி தானே? ஆமா. அக்கா சாம்பார் நாளைக்கு மீட் பண்ணிடலாம். இன்னும் 2 days தானே இருக்கு, முடிச்சிடலாம். பூரி
ம். மாமா இத சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் பூரி ஆ. பண்ணி கொண்டு வரேன். சரிங்க சார். நிறைய எண்ணெய் உறிஞ்சிடாம பாத்துக்குமா. தண்ணி இங்க வைக்கிறேன். ஓ ம். ஓகே. நாங்கள் இன்னொரு ½ hour ஆஃபீஸ் வந்துடும் சார். நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம். ஓகே சார். ம் வச்சிரு. அடாடாடாடா, என்ன பிரமாதம், என்ன பிரமாதம். மாப்பிள 4 பூரி சாப்பிடலாம் தான் உட்காந்தா இந்த வெண்ணிலாப்புல கை ராசி என்னமோ தெரியல, அப்படியே 8 பூரி ஆகி போச்சு. வயிறெல்லாம் ஃபுல்லா நரைச்சு போச்சு. ஆமா, நீங்க சாப்பிடலையா? இல்லை எங்களுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு, நாங்கள் உடனே கிளம்பணும். பாரி சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போறது தானே? இல்லைப்பா, நாங்கள் ஆஃபீஸ் போய் அங்கே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். சரி, அப்புறம் என்ன, வந்தாச்சு சாப்பிட்டாச்சு. ஆமா, பொட்டி பெட்டிகள்லாம் எடுத்துட்டு வா, அப்படியே கிளம்பணும். நம்ம நான் கிளம்புறோம். இப்பவே கிளம்பணுங்கிறீங்க? சம்மந்தி வீட்டுல கை நினைக்க கூடாது, அப்படியே நினைச்சாலும் ராத்தாங்க கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருமா. எனக்கும் அது கூச்சமா தானே இருக்கும். இருந்து ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் போய்க்கலாம். மாப்பிள, நீங்க உறவு விட்டு போயிட கூடாது. தங்கச்சி மாப்பிளையும் வீட்லயே தங்க வச்சு நல்லா கவனிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா சம்மந்தக்காரங்க வீட்டுல தங்கினா அது அவமானம் பாருங்க. இந்த அவமானத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா, அந்த 4 லட்ச ரூபா திருப்பி தரதா சொன்னீங்களே, அதை எப்போ திருப்பி தர போறீங்க? அதை ஒன்றும் மறக்கவே மாட்டோம் போல. மாப்பிள, நான் என்ன பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, என் தலையை அடமான வச்சாது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன். உங்க தலையை யாராவது 4 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்களா என்ன? உங்க அண்ணனுக்கு நக்கல் தாண்டி. பணத்துக்கு என்ன செய்யறன்றதை யோசிச்சு வைங்க. நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரோம். தாமரை வா போலாம். ம். வரப்பா. சரிப்பா. வரோம் மாமா. சரி தாமரை. மார்னிங் மேம். குட் மார்னிங். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ Hello. மேடம். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆபீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம்ல தாமரை, நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்தோம். உண்மைதாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, யாரும் லீவ் போடலையே? எல்லாரும் வந்துட்டாங்க சார். சரி, அப்போ ஒரு 11 மணிக்கு மேலே சேல்ஸ் மேனேஜரோட ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் ஓகே சார். இந்த மந்தோட சேல்ஸ் ரிவ்யூ பற்றி நம்ம எல்லாரும் பேசலாம். கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் சார். சரி, நீங்கள் போய் பாருங்க, நான் என் கேபின் போயிட்டு உங்களுக்கு. ஓகே சார். இந்த ரூம்ல தானே அந்த பிசாசு சுவாதி உக்காந்துட்டு இருந்தா. ஏங்க அவளை அப்படி சொல்றீங்க? அவ பிசாசு தானே தாமரை. அவ வெறும் கெட்டவளா இருந்தா நம்முடைய அன்புலையும் பாசத்துலையும் கொஞ்சமாவது மாறி இருப்பா. அவ பிசாசா இருந்ததுனால தான் நம்முடைய அன்பு அவளை ஒண்ணுமே பண்ணல. கடைசி வரைக்கும் நம்ம கெடுதல் பண்றது மட்டுமே அவ தயாரா இருந்தா. எவ்வளவு பாசாங்க, எவ்வளவு நடிப்பு. அவளை நினைச்சாலே அவ நம்ம வாழ்க்கையில வந்து போனது ஏதோ பேப்பட மாதிரி என் மனசுல ஓடுது. அவ பண்ணதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியாது தாமரை. ஐயோ, அவ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிருக்கட்டுமே. இன்னைக்கு அவ உயிரோட இல்ல. உயிரோட இல்லாதவங்களை பழிச்சு பேசுறது பாவங்க. சரி விடு, நம்ம போய் ஃப்ரெஷ்ஷா வேலையை பார்ப்போம். ம். மேடம். லாயர் மிஸ்டர் மகாதேவன் வருவாரு, அவர் உள்ள அனுப்பி வைங்க. ஓகே மேடம். ஏங்க, ஆ? இன்னைக்கு உமா ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒர்க் அலாட் பண்ணணும். ஸ்வாதி பார்த்த வேலையை உமாக்கு அலாட் பண்ணிடலாமா? அந்த வேலை கொஞ்சம் அதிகமாயிராது? ஸ்வாதி கொஞ்சம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல படிச்சுட்டு வந்தவ, அதனால அந்த வேலையை நம்ம கொடுத்தோம். இல்லைங்க, உமா அவ்வளவா படிக்காதவ தான். ஆனா உமா கொடுத்த வேலையை நல்லா பண்ணிடுவா. அவகிட்ட நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கு. நான் பல தடவை பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் என்ன பிசினஸ் படிச்சுட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு இல்ல தாமரை, நீ டே 1ல இருந்து இந்த பிசினஸ்ல இருக்க, அதனால இதோட நெளிவு சுழிவெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். திடீர்னு அந்த சேர்ல ஒருத்தர் உட்கார சொன்னா தடுமாறிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த போஸ்டிங் இப்ப எல்லாம் இங்கிலீஷ், ஹிந்தி கம்யூனிகேஷன் இது 2 இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸ்வாதி கிட்ட அதுதானே முக்கியமான ஸ்கில்ஸ். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மேனேஜர் பார்த்து பாரு. நமக்கு ரொம்ப முக்கியமா அந்த இடத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். உமா கிட்ட அது 100% இருக்கும். அதனால அவ அந்த போஸ்டுக்கு சரியா இருப்பாங்க. இன்னொரு விஷயம், எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல மரியாதை செய்ய வேண்டியது இருக்கு. எங்க அண்ணன் நம்ம குடும்பத்துக்காக செஞ்சுட்டு போன காரியத்தை கௌரவப்படுத்த வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி போஸ்டிங்ல உமாவை உட்கார வைக்கிறதா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. பூவரசு நாம என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இப்ப நமக்காக போய் ஜெயில உட்காந்துருக்காரு. உமாவுக்கு நாம இப்ப செய்யறதுதான் அவருக்கு செய்யற மரியாதை. சரி தாமரை, நீ விரும்புற மாதிரியே செஞ்சிருவோம்.
அந்த பிளேஸ்லயே நம்ம உமா உட்கார வச்சிருவோம். அம்மா உமா எப்போ வரேன்னு சொல்லிக்கோங்க. 9 o'clock வந்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சார் வாங்க சார். வாங்க சார். ஹலோ. வாங்க ஹலோ. சார். வாங்க. எஸ். ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். உட்காருங்க. சார் இவங்க என் ஒய்ஃப் தாமரை. ஓ வணக்கம். வணக்கம்மா. தாமரை இப்போ சென்னையில் இருக்கிற லீடிங் லாயர்ஸ்லயே மகாதேவன் சாரும் ஒருத்தர். சார் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சார் அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க சார்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாரு, நம்ம நேர விஷயத்துக்கு போயிடலாம். இந்த கேஸ் ஹிஸ்டரிய ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். மிஸ்டர் பூவரச ஜாமீன்ல வெளியெடுக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ட்ரையல்ல எப்படி போலாங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சரிங்க சார். ஆனா இந்த ரிமாண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே அவர் ஜாமீன்ல வெளியில எடுத்துறலாம். ஓகே சார். எங்க அண்ணனே நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்தது ஜாமீன்ல எதுவும் பிரச்சனை ஆயிடுமா சார்? அத கொஞ்சம் வளட்டணும் மேடம். அது கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான். ஆனா உங்க அண்ணன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். அவர் மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சாருன்னா அவர் முதல்ல வெளியில எடுத்துறலாம். அதுக்கு நான் கேரண்டி. சார் அவர் கொஞ்சம் உண்மை சத்தியம்னு ரொம்ப தீவிரமா இருப்பாரு. அவரை பொய் சொல்ல வைக்கலாம் முடியாது. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். இது அவரோட லைஃப் பிரச்சனை பாரி. கண்டிப்பா அவர் கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். எங்க அண்ணனை 2 நாள்ல ஜெயில்ல மனு போட்டு பார்க்கலான்னு இருக்கோம். அப்போ கண்டிப்பா பேசி சம்மதிக்க வச்சிடுறோம். கண்டிப்பா பேசுங்க. அவர் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப முக்கியம். அவர் திட்டம் போட்டு கொலை பண்ணிருந்தா நாம வேற மாதிரி யோசிக்கலாம். ஒரு கண நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச மர்டர் இது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சுவாதி ஒரு கெட்ட எண்ணத்தோட உங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அவளுக்காக அவர் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறது நான் அவரை நிச்சயம் வெளியில கொண்டு வந்துருவேன். தேங்க்யூ சார். ஓகே மேடம், அப்ப நான் ஒரு கிளம்புறேன். நிமிஷம் சார், இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. என்ன ஃபீஸ் வேணாலும் தரதுக்கு நான் தயாரா இருக்கேன். எங்க அண்ணனை மட்டும் இந்த கேஸ்ல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும் சார். கண்டிப்பா பண்றேன் மேடம். எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். நான் வரேன் பாரி. தேங்க்யூ சார். எங்க மணி 10 இன்னும் உமாவை காணோம். ஃபோன் பண்ணி பாரு. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் காலை எடுக்கவில்லை. சிறிது நேரத்தில் அழைக்கவும். என்னாச்சு தாமரை? எங்க ரிங் போதா, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் போட்டு பாக்குறேன். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் காலை எடுக்கவில்லை. சிறிது நேரத்தில் எடுக்கலங்க. வீட்ல மல்லிகா இருக்கான்னு சொன்னல, ம். அவளுக்கு வேணா ஃபோன் பண்ணி பாரு. ம். அக்கா சொல்லுக்கா. ஆ, மல்லிகா, உமா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தா. அவ இன்னும் வரல. வீட்ல இருந்து கிளம்பிட்டாளா? அன்னி கிளம்பிட்டாங்களேக்கா. நான் தான் பாப்பாவை இப்ப பாத்துக்கிறேன். காலையில 8:30க்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்நேரத்துக்கு அண்ணி அங்க வந்திருக்கணுமே. இல்ல, இன்னும் வரல. சரி, நீ வை, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. என்ன தாமரை, ஏதாவது டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்களா? அவ 8:30 மணிக்கே வீட்டு விட்டு போயிருக்காங்க. 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா? அப்ப என்ன வந்துட்டுமே அவங்க? அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்க போற? நானும் கூட வரேன். இல்லங்க, நீங்க எங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சும்மா குடிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு குடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குப்பா. போதை அப்படியே ஜிவ்வனு ஏறுதுப்பா. சும்மாவா? வரும்போதே அந்த பாரி கிட்ட
எப்படியும் அந்த பணத்தை வாங்கிடுவோம்னு சபதம் போட்டு தானே வந்தோம். அதுவும் நமக்கு போதை தானே. இந்த பணத்தை கைப்பற்றதுக்கு நம்ம 4 பேரும் கடுமையா உழைச்சிருக்கோம். யோ என்ன பண்றீங்க? இந்த வெற்றில நம்ம 4 பேருக்கும் முழு பங்கு இருக்குயா. யோ என்னையா எல்லாரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? வந்த வேலை தான் வெற்றிகரமா முடிஞ்சிச்சுல அறிவு, அதான் கொண்டாடிட்டு இருக்கோம். யோ நான் தான் எது நடந்தாலும் 10 பைசா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எதுக்கு அதை கட்டுப்பிடிச்சிங்க? என்ன அறிவு இப்படி பேசுற? அந்த பணத்தை எல்லாரும் சேர்ந்து தானே கைப்பற்றணும். அட்ரஸ் சக்கண்ணா எல்லாரும் சேர்ந்து கைப்பற்றணுமா? யோ இதோட மொத்த ஸ்கிரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாமே நானும் என் பொண்டாட்டி இதுல ஹீரோயினா ஆக்ட் பண்ணிருக்கோம். சும்மா அட்மாஸ்பியர்ல வந்து நின்னுட்டு எல்லாரும் சேர்ந்து கைப்பற்றணும்னு சொல்லி பெருமையா வேற பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல பணத்தை எடு. யோ ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? பணத்தை எடுங்கயா. மொத்தம் 4 லட்சம் ரூபாயில எங்க பங்கு 2 லட்சம் போக ஓம் பங்கு 2 லட்சம் தான். என்னது உங்க பங்கு 2 லட்சம் ரூபாயா? அப்படியே மூக்குல குத்துனேன்னு வையே. யோ ஊர்ல இருந்து பஸ்ல டிக்கெட்டை போட்டு உங்களுக்கு சாப்பாடும் போட்டு தங்கறதுக்கு ரூமும் எடுத்து கொடுத்து இவ்வளவும் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் 2 பேருக்கு ஈக்குவல் ஷேரா? அறிவு அப்படி சொல்லித்தானே கூட்டு வந்த, இப்ப என்ன பேச்ச மாத்தி பேசுற? யோ அதெல்லாம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் சொன்னது. அதுக்காக அப்படியே நீங்க சீரியஸ் எடுத்துக்குவீங்களா? இங்க பாருங்க, ஆளு 10,000 தரேன், வாங்கிட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. இனிமே நான் உங்களை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது, புரியுதா? பணத்தை கொடு. குடியா பணத்தை குடியாங்கிற முறைச்சு பார்த்துட்டு இருக்க. ஏய் அறிவு, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? அந்த டாக்டர் 2 பேரும் நிஜமாவே ரெடி பண்ணியிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்காரங்க முன்னால போய் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மாட்டி இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள தூக்கி போட்டிருப்பாரு. அதெல்லாம் ரிஸ்க் எடுத்தோம்ல, எங்களை போய் ஏமாத்துற? ஓ அதுக்காக மொத்த படத்தை ஓட்ட தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்களா? இங்க பாரு, ஏதோ கூட சேர்ந்து சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களே, போனா போது இதை பிரிச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். ரொம்ப ஓவரா பேசுனீங்கல்ல, 1 பைசா தர மாட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விஷயம் என் மச்சான் பாரிக்கு தெரிஞ்சதுன்னு வை, 4 பேர்த்த உள்ள பிடிச்சு போட்டுருவான் பாத்துக்க. அப்படியே உங்க எல்லாத்தையும் கொன்றுவேன் பாத்துக்க. அறிவு 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 ஏய் நில்லுப்பா. இல்லையா ஏய் என்னையா நீங்க பணம் கொடுக்குற முதலாளி ஒரு இங்கேயும் தெரியாம மடக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. ஏய் நான் தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டலையா? ஏய் அப்ப நேரா ஸ்டேஷன் நடைக்கட்டு. வாங்க ஸ்டேஷன் போலாம். ஏய் நில்லுங்கயா. போலீஸ் ஸ்டேஷன்கா எதுக்கு போனோம்? நீங்க ஏன் போறீங்க? நாங்க போய் போலீஸ்ல சொல்றோம். இது மொத்தமே டிராமா. நான் விஷம் குடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீங்க பணம் கொடுத்த மாதிரி நடிங்கன்னு சொன்னா அதனாலதான் நாங்க எல்லாரும் நடிச்சோம்னு சொல்றோம். என்ன என்ன இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதெல்லாம் போய் யாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்களா? போலீஸ்க்குன்னா வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? சரி விடுங்க, நீங்களாம் நம்ம ஊருக்காரங்களா வர போயிட்டீங்க, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு 5000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன், வாங்கிட்டு ஊருக்கு போயிடுங்க. ஏய் போலீஸ் ஸ்டேஷன் நடைக்கட்டுன்னு சொல்றேன்ல. ஏய் இரியா எதுக்கே இப்ப அவசரப்படுறீங்க? கடைசியா ஆளுக்கு 20 ரூபா என்னையா சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 25. போலீஸ் யோ இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பேசின பேச்சுல இருந்து மாறக்கூடாது, பாதிக்கு பாதி கொடு. யோ நீங்களாம் சொந்த ஊருக்காரங்களாயா? உங்களெல்லாம் நம்பவே கூடாதியா? எனக்கு ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? வாங்கின பணம் மொத்தமும் கடன் தான் அடைக்கணும். அதான் உன் மச்சான் பாரி இருக்காருல்ல, அவரு பொன்முட்டையிடுற வாத்து. நீதான் இங்க இப்ப செட்டில் ஆயிட்டல, அப்புறம் என்ன? எங்களுக்கு சேர வேண்டியதை கொடு, நாங்க போயிட்டே இருக்கிறோம். சரிந்தாங்க, உங்க பாதி பணத்தை பிடிங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்கய்யா. என்ன? நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கயா, நாசமா போயிடுவீங்க. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. இதுல சுப்பிரமணிக்கு 1 ரூபாய் கொடுக்கணும், குணாவுக்கு 50 கொடுக்கணும், சரவணனுக்கு 40. எல்லாத்தையும் கொடுத்துட்டா மீதி லட்டா இருக்கும். என் தலையெழுத்து, என் திறமையை பயன்படுத்தி சம்பாதிக்கிற பணத்தை
யாருக்காவது தூக்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் இங்க நேரம். உமா 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 எதுக்கு இங்க வந்திருக்க? ஏன் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? ஐயோ தாமரை, எதுக்கு இப்படி வெளியே நின்று சத்தம் போடுற? உள்ள வா. நான் எதுக்குள்ள வரணும்? எனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் உனக்கும் தான் சம்பந்தம். நீ முதல்ல கிளம்பி வெளியே வா. நான் உன்னை கூட்டிட்டு போகணும். ஐயோ தாமரை, அவங்க பாவம் 2 பேரும் வயசானவங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட நான் வேலை பார்த்ததால மறுபடியும் வர முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள எப்படி தட்டி கழிக்க முடியும்? அதனாலதான் வந்துட்டேனா. அப்போ நான் கெட்டவளா? அவங்கள எப்படி தட்டி கழிக்க முடியும்னு இவ்ளோ யோசிக்கிறியே? என்ன தட்டி கழிக்கிறது மட்டும் சரியாப்படுதா?